பாருங்க, ஒரு ஆளுக்கு மீன் வச்சு கொடுத்துருக்கேன். பச்சை மீன் கிட்டிக்கு எட்டி பார்க்குறாளா பார்த்தீங்களா? வேண்டாமா? சிண்டுக்கு வைக்கேன், சிண்டுக்கு வைக்கேன். சிண்டு சாப்பிடு தங்கம். என்ன போகுதாளு? கொஞ்சம் கழிச்சு தான் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் பார்த்து சாப்பிடுவாங்க. சிண்டு சாப்பிட தொடங்கிட்டா. இந்த பிள்ளை ஓடி போயிட்டா. இங்கே பாருங்க, நான் காட்டி தரேன் பாருங்க. மீன் திங்காத பிள்ளை உண்டா எங்கேயாவது? போகிறா பாருங்க. எனக்கெல்லாம் மீன் வேண்டாம்மா அப்படி சொல்லிட்டு போய் உட்காந்து படுத்தாச்சு. மேடம் படுத்துட்டாங்க மீன் வேண்டான்னு. அவள் பாருங்க திங்க தொடங்கிட்டா. என்ன சொல்ல, மீன் திங்காத பூனைக்குட்டி எங்கள் கிட்டி குட்டி. இவ எதுக்கு மீன் விரும்ப மாட்டேங்கானும் எனக்கு ரொம்ப சரியாக பிடிபடலை. நாங்கள் கொடுத்து பழக்கலை தான், கொரோனா டைம் ஆனதுனால. ஆனாலும் பூனைகள் வந்து மீனை அந்த ஸ்மெல் கேட்ட உடனே விரும்பும் தானே? விரும்பவே மாட்டான். மீனா சீச்சி அப்படி சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கா. யாருக்காவது தெரியுமா பூனைகள் மீன் திங்காத பூனைகள் இருக்கா உங்கள் வீட்டில்? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாருங்க. அவ சிண்டு மீனை இங்கே கொண்டு வந்துட்டா தூக்கி. இவ எப்படி பார்க்குறா பாருங்க. சரி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இப்படி யாராவது மீன் சாப்பிடாமல் இருந்தா எங்களுக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய். என்ன இப்படி மீனை வீட்டுக்குள்ளேயே போட்டு கொடுக்காங்கன்னு நினைக்காதங்க. எங்களுக்கு இங்கே இடம் இல்லை. ஃப்ரெண்டும் பேக் எல்லாமே பேக்காக தான் இருக்கும். ஃப்ரெண்டில் வச்சு கொடுத்தாலும் நாற்றம் அடிக்கும் ரொம்ப. அதனால் வீட்டிலையே நம்ம பிள்ளைகளுக்கு வீட்டிலே வச்சு கொடுத்துட்டு உடனே க்ளீன் பண்ணி தூத்து துடைக்கிறது. அப்போ வந்து ஸ்மெல் இருக்காது. கிச்சனில் வச்சு கொடுப்பேன் வந்து, இல்லைனாக்கி இங்கே ஹாலில் தான் வச்சு கொடுக்க முடியும். பேக்கில் கதவு இருக்குது, ஆனால் பேக்கில் திறந்து போக முடியாது, சாக்கடை தான் ஓடும். அதனால தான் வீட்டுக்குள்ளே வச்சு கொடுக்கணும். மீனெல்லாம் இருந்தாலும் எதுவும் கவிச்சே இருந்தாலுமே வீட்டுக்குள்ளே தான் வச்சு கொடுக்கணும். அப்புறம் அவங்க சாப்பிட்டு முடித்த பிறகு நாங்களும் சாப்பிட்ட உடனே வீடை க்ளீன் பண்ணி தூத்து துடைச்சிரியது வந்து ஸ்மெல் இருக்காது. ஓகே.